கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு முகநூல் நேயர்களே, நண்பர்களே, இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிற அன்புக்குரிய தேவனுடைய சனமே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளில் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நாளின் தியான செய்திக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கடந்த சில நாட்களாக பக்கத்து நான் அமர்ந்திருக்கிற என்னுடைய வேதாகம புத்தக கடையினுடைய அருகான கட்டிடத்தில், அது பஞ்சாயத்து கட்டிடம், அதில் இந்த பஞ்சாயத்து புதிதாக வந்திருக்கிற பஞ்சாயத்து அலுவலர் காலை 8 மணி முதல் மாலை இரவு 8 மணி வரை ஒரு மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அது எல்லா காரியங்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கிறது. நிறுத்துவார்கள் என்று எதிர்பார்த்தேன், நிறுத்தவில்லை. தயவு செய்து பண்ணித்துக் கொள்ளுங்கள். வேறொரு ரேடியோ சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. இடைஞ்சலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வழியின்றி நான் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாளுக்குரிய இறை செய்தியை தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார் என்று நம்புகிறேன். அருமையானவர்களே, உங்களுடைய வாஞ்சையும் சத்தியத்தை கேட்க வேண்டும் என்கிற அந்த உணர்வும் கொஞ்சம் பேராக இருந்தாலும் வேதவசன சத்தியங்களை சொல்ல வேண்டிய ஆர்வம் கட்டாயத்திற்குள்ளாக நான் இருக்கிறேன். அருமையானவர்களை, உங்களுடைய ஒத்துழைப்பிற்கு நன்றி, உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய இறை செய்தியாக நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 30 வரையான வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, நாம் வேத வசனங்களை, வேதாகம தீர்க்க தரிசன வசனங்களை ஒப்பீட்டு முறையிலே 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அன்று இருந்த இஸ்ரவேலர்களுக்கும் அவர்கள் அருகாமையிலே வாழ்ந்த தேசத்து ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை இன்றைய நாட்களிலே நாம் இன்றைய கிறிஸ்தவ கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இன்று உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவன் சபையை மனதிலே கொண்டு, கிறிஸ்தவர்களை மனதிலே கொண்டு அந்த வார்த்தைகளை நான் ஒப்பீட்டு முறையிலே உங்களுக்கு தற்கால நிகழ்வுகளுக்கு ஏற்ற வண்ணமாக விவரித்து கொண்டிருக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பலர் இருக்கிறார்கள், நன்றாக தெரியும் எனக்கு. அவர்களை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. சத்தியத்தை விரும்புகிற, கிறிஸ்துவை உண்மையாய் ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆராதிக்க விரும்புகிற தேவனுடைய ஜனங்களுக்காக இந்த வார்த்தைகளை நான் தொடர்ந்து தியானிக்க விரும்புகிறேன். இந்த நாளுக்குரிய தியான செய்தியினுடைய எண்ணிக்கை 196வது இறை செய்தியாக இருக்கிறது. 196வது இறை செய்தி நாம் இன்று இந்த நாளில் எரேமியா புஸ்தகத்திலிருந்து தியானிக்கவிருக்கிறோம். இந்த தியான உரைக்கான வேத பகுதிகளை நான் உங்களோடு படிக்க கேளுங்கள். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 21 முதல் 30 வரையான வசனங்களை நான் உங்களோடு படிக்க விரும்புகிறேன். சமனான பூமியாகிய ஓலோனின் மேலும் யாத்சாவின் மேலும் மேற்காத்தின் மேலும் தீபோனின் மேலும் நேபோவின் மேலும் பெத்திப்லாத்தாயிமின் மேலும் கிரியாத்தாயிமின் மேலும் பேத் கமூலின் மேலும் பெத்மேயோனின் மேலும் கீரியோத்தின் மேலும் போஸ்ராவின் மேலும் மோவாப் தேசத்திலே தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எல்லா பட்டணங்களின் மேலும் நியாய தீர்ப்பு வரும். மோவாபின் கொம்பு வெட்டுண்டது, அவன் புயம்
முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை வெறிகொள்ள செய்யுங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே புரளுவான். அவன் பரியாசத்துக்கு இடமாவான். இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாய் இருந்தான் அல்லவோ? அவன் திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ? நீ அவனை குறித்து பேசுகிற போதெல்லாம் தலையை துலுக்குகிறாயே. மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கண்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். அவன் மெத்த பெருமைக்காரன். மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையையும் குறித்து கேட்டேன். அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஆகாது, அவன் வீம்பு செல்லாது என்கிறார். அப்படி அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஆகாது, அவன் வீம்பு செல்லாது என்கிறார் என்பவைகளே. அருமையானவர்களே, இந்த நாளுக்குரிய இறை செய்தியின் தலையங்கமாக இந்த வேத வசனத்தினுடைய ஒரு சில வார்த்தைகளையே நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். 29ஆம் வசனத்தினுடைய சில வார்த்தைகளை தெரிவு செய்திருக்கிறேன். அவன் மெத்த பெருமைக்காரன். அவன் இருதயத்தின் மேட்டிமையை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் இன்றைய செய்தியினுடைய தலையங்கம். இது மோவாவை குறித்தது மட்டுமல்ல, இன்றைய கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடும் அதுவே. அவர்கள் மெத்த பெருமை கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் பெருமையின் உச்சத்தில் ஏறியிருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்தின் மேட்டிமை, அகந்தை, பெரியது. அது கர்த்தருக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டுகிறார். இன்றைய கிறிஸ்தவர்களுடைய மன மேட்டிமையை, அவருடைய இருதயத்தின் கடினத்தை, அவர்களுடைய அகம்பாவத்தை, அவர்களுடைய ஆணவத்தை, அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, பெத்தரிக்கம் என்று. அந்த பெத்தரிக்கம் என்று சொல்லப்படுவது ஆணவத்தின் உச்சத்தை குறிக்கிறது. எல்லாம் சற்று ஒன்றோடு என்று தொடர்புள்ள வார்த்தைகளே. எல்லா வார்த்தைகளும் ஒரே பொருளைத்தான் தருகிறது. அதனுடைய தன்மைகளை, நிலைப்பாட்டை வேறுபடுத்தி காண்பிக்கிறது. பெருமை, அகந்தை, ஆணவம், மனமேட்டிமை, இன்னும் பெத்தரிக்கும். அந்த 5 வார்த்தைகளுமே ஏறக்குறைய ஒரே பொருளை தான் தருகிறது. ஆனால் அதனுடைய அந்த தன்மைகள், அதனுடைய கடினத்தன்மை சற்று மேலோங்கி இருக்கிற வார்த்தைகளைத்தான் அங்கே சுட்டி காட்டுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மோவாபியர்களிடத்திலே மட்டுமல்ல, ஆனால் இன்றைய உலகம் தழுவிய உலகளாவிய கிறிஸ்தவர்களிடத்தில் இத்தகைய மனமேட்டிமைகளும் பெருமைகளும் ஆணவங்களும் அகந்தையும் பெத்தரிக்கமும் கடினம், அந்த பெருமையின் கடினம் தலைக்கேறி இருக்கிறது. எப்படி? நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்கிற தலைக்கணம், என்கிற அரோகன்ஸ், தலைக்கணம், அகந்தையின் உச்சத்தன்மை, ஆணவத்தின் உச்சத்தன்மை, பெருமையின் மனமேட்டுமையின் உச்சம் தலைக்கணமாக ஏறியிருக்கிறது இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு. எப்படி? நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள் என்கிற ஆணவத்தின் உச்சத்திலே இருக்கிறார்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவின் பெயரை தரித்துக் கொண்டவுடன் இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிவிடுகிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு பெரிய
உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார், தமிழகத்தை சார்ந்தவர். மேடையிலே பேசிக்கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்டேன். தன்னை குறித்து அவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவோடு ஒன்றித்து இணைந்து வாழுகின்றேன். கிறிஸ்து என்னோடு வாழுகிறார். நான் எங்கே சென்றாலும் கிறிஸ்து என்னுடனேயே வருகிறார். நான் அவருடனேயே இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று வானலாக புகழ்ந்து பேசுகிறார். மேடை முழுவதும் மின் விளக்குகளாலும் ஏசி மெஷின்களாலும் மின் விசிறிகளாலும் பூந்தோட்டம் போல அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கூடி வந்திருக்கிற அந்த ஜனக்கூட்டம் இருக்கிற அந்த வளாகம் முழுவதும், இந்த பெரிய ஒரு மைதானம் முழுவதும் சுமார் 50ற்கு அதிகமான போக்கஸ் லைட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய மேடையின் 4 மூலைகளிலும் 4 பிரம்மாண்டமான போக்கஸ் சூரிய வெளிச்சம் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு சற்று ஆச்சரியமாக தோன்றியது. என்ன, நான் என்னோடு சில நண்பர்களும் இருந்தார்கள். நாங்கள் எதற்காக அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கோ அவருடைய தீர்க்க தரிசனங்களை கேட்பதற்கோ செல்லவில்லை. நான் உண்மையை ஒத்துக்கொள்கிறேன். உலக பிரசித்தி பெற்றவர், பிரம்மாண்டமான ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்திருக்கிறவர்கள். அவருடைய செய்தி எப்படி இருக்கிறது, அதில் தாற்பயம் என்ன என்பதை அறிவதற்காக அந்த கூட்டத்திலே சென்றிருந்தேன். கூட்டத்திற்குள்ளாக அல்ல, எந்த பகுதியிலே நின்றால் அந்த கூட்டம் முழுவதையும் வேடிக்கை பார்க்க முடியுமோ அதற்காக சென்றிருந்தோம். உண்மையை ஒத்துக்கொள்கிறேன். என்னோடு ஊழியம் செய்து கொண்டிருந்த சில நண்பர்களும் உண்டு. அதில் அங்கே சென்றபோது அநேக நண்பர்கள், என்னை அறிந்தவர்கள், அறியாதவர்கள், ஜான்சனை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்து கூடிக்கிட்டாங்க. நாங்கள் ஒரு உயர்ந்த ஒரு பகுதியிலே, சற்று மேடான ஒரு பகுதி, அந்த பகுதியிலே அமர்ந்திருக்கிறோம். ஒரு மரத்தினுடைய வறந்து விரிந்து கிடக்கின்ற வேர்களிலே அமர்ந்திருக்கிறோம். அதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் அந்த நபர் பிரசங்கத்தை, வேத வசனத்தை பிரசங்கிப்பதில்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் என்ன சொல்லுகிறார், என்ன நடத்துகிறார் என்பதை பார்ப்பதற்கு பெருங்கூட்டம் கூடியிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டம் அது. அந்த கூட்டத்தின் மத்தியிலே காணிக்கை எடுப்பதற்கு மட்டும் ஒரு 100 பேர் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு காணிக்கை எடுக்க பக்கெட், எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு பக்கெட் கொடுத்துருப்பாங்க. 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர், 100 ஆண்கள், 50 ஆண்கள், 50 பெண்கள் யூனிஃபார்ம் தரித்து காணிக்கை எடுக்க பக்கெட்டுகளை கொண்டு அந்த கூட்டம் எங்கும் நுழைந்து கொண்டிருப்பார்கள். சீருடை அணிந்தவர்கள். ஏன்னா அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் வரக்கூடிய காணிக்கை எல்லாம் அந்த ஊழியக்காரர்கள். நடக்க புரிந்து கொள்ள வேண்டும். 3 நாள் 4 நாள் கன்வென்ஷன் நடக்கும். அங்கே பெருந்திரளாய் கூடி வருகிற அந்த கூட்டத்தை, கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்துகிறவர்களை நம்பி வருகிறவர்கள் அல்ல. அவர்கள் வீடு வீடா தங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் பிச்சை எடுத்து, நாங்கள் இந்த பெரிய ஊழியக்காரரை கொண்டு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்துகிறோம், அதற்கு மிகுந்த செலவினங்கள் இருக்கிறது, அந்த செலவுகளை சந்திப்பதற்கு நீங்கள் நன்கொடை தாருங்கள் என்று பெரியவர்களிடத்திலே, கடைகளிலே, தெரிந்தவர்களிடத்திலே, விசுவாசிகளிடத்திலே பிச்சை எடுப்பார்கள். லட்சக்கணக்கிலே அந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு செலவு செய்வார்கள். 4 நாள் கூட்டங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஒலிபெருக்கி, அந்த மின்னொளி சாதனங்களுக்கு மட்டும் பல லட்சங்கள் செலவு செய்வார்கள். பிரயோஜனம் என்ன? அந்த கூட்டத்திலே லட்சக்கணக்கான ஜனங்களை கூட்டி சேர்க்க வேண்டும். அந்த ஜனங்கள் வருகிற, அந்த கூடுகிற அனைவரும் போடுகிற காணிக்கைகள் அனைத்தும் யாருக்கு சொந்தம்? அந்த கூட்டத்தை நடத்துகிறவர்களுக்கல்ல, அந்த கன்வென்ஷன் பிரசங்கியாருக்கு சொந்தம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 1,00,000 பேர் கூடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
தலா ஒருத்தனும் ₹1 ₹5 காணிக்க போட மாட்டான், அப்படித்தானே? ஏன்னா சர்ச்சில் ₹1 இருக்கிறதுல ரொம்ப குறைந்த சில்லறையைத்தான் போடுவார்கள், அல்லது ₹1 நோட்டு ₹2 நோட்டை தான் போடுவான். இப்போது தலா நான் கேட்கிறேன், ₹10 குறைந்து காணிக்க போடுகிறவர்கள் இருக்க மாட்டார்கள், அப்படித்தானே? ஒரு லட்சம் பேர் கூடியிருக்கான். எதுக்காக வந்திருக்கான்? அத்தனை பேர் அந்த தீர்க்கதரிசி, அந்த பிரசங்கியார், இந்த அப்போஸ்தலர் என்ன பேசுகிறார், என்ன குறி சொல்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறார், எவ்வளவு பேய்களை விரட்டப் போகிறார் என்பதை வேடிக்கை பார்க்கத்தான் வருகிறார்கள். தங்களை குறித்து ஏதாகிலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரா என்கிற எதிர்பார்ப்போடு வருகிறார்கள். அவர்கள் ₹50, ₹100, ₹500, ₹1000, சிலர் கட்டுக்கட்டாகவும் போடுவார்கள் காணிக்கை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் தலா குறைந்தபட்சம் 1,00,000 பேர் அந்த கூட்டத்தில் கொடுக்கிறார்கள், தலா ₹10 காணிக்கை செலுத்துகிறார்கள், போடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1,00,000 பேர் ₹10 வீதம் காணிக்கை கொடுத்தால் அந்த ஒரு நாள் கூட்டத்தில் ₹10 லட்சம் அந்த நபருக்கு வந்து விடுகிறது. 4 நாள் கன்வென்ஷன், ₹40 லட்சம் சுருட்டி கொண்டு போய்விடுவார். என்ன வேலை செய்கிறார்? தன் மனதின் கற்பனைகளாக கொஞ்சம் தீர்க்க தரிசனங்களை அள்ளி விடுகிறார். வேதவசன ஆதாரமே இருக்காது. ஆனால் பெருமையின் உச்சத்தில் நிற்கிறார். தன்னை அந்த 1,00,000 ஜனக்கூட்டம், 1,00,000க்கு அதிகமாக கூடுவாங்க, அந்த கூட்டத்தின் மத்தியிலே தன்னை கிறிஸ்துவாக காண்பிக்கிறார். பெருமையின் உச்சம், ஆணவத்தின் உச்சத்திலே ஏறி நிற்கிறார். தேவன் இது கிருபையின் காலமானபடியினால் இப்படிப்பட்டவர்களை பொறுத்து இருக்கிறார். தன் கோபத்தை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் என்று வேதாகமத்திலே அவர்களிடத்தில் அவர்களுடைய வாயிலிருந்து சில வார்த்தைகள் புறப்படுகிறது என்றால் நிச்சயமாக அவைகள் ஆசீர்வாதங்களை சார்ந்தவைகளாயிருக்கும். நீ விசுவாசித்தால் இன்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் கடன் இருக்கிறதா? இன்று உன் கடனை கர்த்தர் சந்திக்கிறார் என்று வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள். சாட்சி எழுதுகிறவர்களும் அப்படித்தான் எழுதுகிறார்கள். நான் இந்த போதகரிடத்தில், இந்த ஊழியரிடத்தில், இந்த தேவனுடைய மனுஷனிடத்தில் ஜெபித்தேன். அவர் அந்த கூட்டத்தில் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியின்படி எனக்கு இருந்தது சுமார் 3 கோடி 30 கோடி ரூபாய் கடனாளியாக இருந்தேன். என் வீட்டையும் சாஸ்திகளையும் விற்றாலும் என் கடனை தீர்க்க முடியாது. ஆனால் அந்த தேவனுடைய மனுஷன் வாக்குறுதி கொடுத்தார், இன்று கர்த்தர் உன் கோடிக்கணக்கான கடனை விலக்குகிறார், அதை உனக்கு சந்திக்க போகிறார் என்று. ஆம், 30 கோடி ரூபாய் அல்லது 300 கோடி ரூபாய் கடன் 3 மாதத்தில் தீர்ந்து விட்டது. எப்படியா? வீட்டையும் சொத்தையும் வித்தாலே அந்த கடனை உன்னால் தீர்க்க முடியாது. எங்கிருந்து வந்தது பணம்? கொள்ளையடித்தாயா? ஏமாற்றினாயா? வங்கியிலே கடன் வாங்கி 300 கோடிக்கு கடன் வாங்கி திரும்ப செலுத்தாமல் மஞ்சள் பேப்பர் கொடுத்தாயா? எப்படி கடன் நிர்வகிக்கப்பட்டது? எப்படி கடன் தீர்ந்தது உனக்கு? யோசிக்க வேண்டாம்? இவைகளை, இந்த புறம்போக்குகளின் சாட்சிகளை, பொய் சாட்சிகளை நம்பி இந்த கிறிஸ்தவம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தன் சொல்றான், நீ உன்னுடைய வங்கி கணக்கு எந்த வங்கியிலே இருக்கிறது? அந்த வங்கி கணக்கிலே சென்று பார். இப்பொழுது கர்த்தர் 1 லட்சம் ரூபாயை உன் வங்கி கணக்கிலே கிரெடிட் பண்ணி இருக்கிறார். எங்கிருந்தையா வந்து? வானத்திலிருந்து வருதா? அவர் என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்திய ரூபாய் நாணயங்களை, ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறாரா? கிறிஸ்தவம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? கிறிஸ்தவ தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் என்ற பிரசங்கியார்கள் என்ற போர்வையிலே இந்த போலிகள் என்ன பித்தலாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ இங்கிருந்து சொன்ன வங்கி கணக்கில் 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் ஆகிடுமா?
மோடி சொன்னது போல இருக்கு. நீங்கள் எனக்கு வாக்களித்தால் உங்களுடைய வங்கி கணக்கிலே தலா 15 லட்சம் ரூபாய் 6 மாதங்களுக்குள் டெபாசிட் ஆகிவிடும் என்று சொன்னது போல் இருக்கிறது. கிறித்தவ போலிகள், அவர்களை அரசியல்வாதிகள், அவர்களை விட்டு விடுவோம். ஆனால் கிறிஸ்தவ போலிகளுடைய பேச்சை நம்புகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுடைய ஆணவம், அவருடைய மனமேட்டிமை, அவருடைய பெருமை எல்லை தாண்டி விட்டது. அது அவர்களுடைய தலையின் மேல் ஆணவத்தின் பாரமாய் அவர்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது. பாபிலோன் ராஜா தன்னுடைய சிலையை வெண்கலத்தினாலும் பொன்னினாலும் செய்து அந்த வெண்கல சிலையை பொன் தலையை வணங்குவதற்கு ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். வணங்க மாட்டோம் என்று சொன்ன சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தில் 4 பேர், நாங்கள் நீர் நிறுத்தின வெண்கல சிலையை வணங்க மாட்டோம், உம்மை தேவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எதிர்த்து நின்றார்கள். அவர்களை அக்னி சூளையிலே போட்டான். ஆனால் தேவன் அவர்களை உயிரோடே பாதுகாத்தார். பட்சிக்கிற அக்னியாயிருக்கிற தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார், அல்லது தாமே தூதனாக அங்கே இறங்கி வந்தார். அக்னி ஜுவாலை, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்னியின் நெருப்பின் வாசனை கூட, அக்னியின் மனம் கூட அவர்களுடைய வஸ்திரங்களில் கூட வீசவில்லை. அக்னியின் வாசனை அல்லது நெருப்பின் வாசனை என்றால் உங்களுக்கு தெரியும் தானே. நாம் உடுத்தி இருக்கிற ஒரு வஸ்திரத்தினுடைய ஒரு ஓரத்தை, நுனி பகுதியை அந்த அக்னி நெருப்பு சுடுமானால், எரிக்குமானால் அந்த வஸ்திரத்தினுடைய எரிந்து கொண்டிருக்கிற அந்த வஸ்திரத்தினுடைய மனம், அந்த நாற்றம், அந்த வாசனை நமக்கு தெரியும் தானே. அதில் என்ன பொருள் எரிகிறதோ அந்த பொருளை குறித்த பொருளினுடைய வாசனை, எரிகிற மனம் நமக்கு தெரியும். ஆனால் எரிகிற அக்னி சூளைக்குள் போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் கூட நெருப்பின் வாசனை வீசவில்லை. ஏனெனில் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிற தேவன் அங்கே உள்ளே நின்றார். அவர்களோடு தூதனாக, அவர்களில் ஒருவனாக அங்கே சுற்றி திரிந்தார். ஆனால் நேபுகாத்நேச்சாரின் நிலை என்ன என்று தெரியுமா? ஆணவத்தின் உச்சம், மனமேட்டிமையின் உச்சம், அகங்காரத்தின் உச்சம், பெருமையின் உச்சத்திலே தான் கட்டின மகாபாபிலோன் என்கிற அந்த தொங்கும் தோட்டத்தின் உப்பரிக்கையிலே நின்று சொன்னான், என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் என்றான். அந்த சனமே நேபுகாத்நேச்சாருடைய கடினம், இருதயத்தின் தலைக்கணம், அவனுடைய இருதயத்தின் மேட்டிமை மண்ணாக்கப்பட்டது. அவனுடைய இருதயம், மனித இருதயம் புடுங்கப்பட்டு மாட்டின் இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 7 வருடங்கள் மாட்டை போல புல்லை மேய்ந்தான். தன் தவறை அவன் உணர்ந்த போது 7 ஆண்டுகள் அவன் மேல் கடந்து சென்ற பிற்பாடு தேவன் அவனுக்கு திரும்பவும் மனித இருதயத்தை கொடுத்தார். அவன் தன் மேன்மைக்கு திரும்ப வந்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இன்றைய தீர்க்கதரிசிகளுடைய நிலை, இந்த கிறிஸ்தவ வியாபாரிகளுடைய நிலைப்பாடு இதுதான். கிருபையின் காலத்தின் எந்த கிருபையின் காலம் என்று நிறைவு பெறுகிறதோ, எந்த நிமிடத்தில் நிறைவு பெறுகிறதோ, அந்த நிமிடத்தில் தேவன் தம்முடைய உக்கிர கோபத்தோடு தம்முடைய சங்கார தூதனை சேனைகளாகிய பட்சிக்கிற அக்னிக்கொப்பான சங்கார தூதர்களின் சேனைகளோடு வருவார். அப்பொழுது இன்றைய கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், கள்ள ஊழியக்காரர்களுடைய பெருமையின் பத்தரிக்கம் சாம்பலாகும். அவர்கள் கீழே விழ தள்ளப்படுவார்கள், பதுங்கிக் கொள்வார்கள் கண்மலைகளின் வெடிப்புகளிலே. மலைகளின், உயர்ந்த மலைகளின் கீழே சென்று நீங்கள் எங்களை விழுந்து, எங்கள் மேல் விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்பார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கு எங்களை தப்புவித்துக் கொள்ளுங்கள் என்று புலம்புவார்கள். இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளின் கூட்டம். அதே காரியம்தான் மோவாபியருக்கு சம்பவிக்கிறது. இன்றைய கிறிஸ்தவ மோவாபியர்களை போல் இருக்கிறது.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நான் இந்த செய்திக்கு ஆயத்தமாக ஒரு சிறிது நிமிடம் தலைவனை ஜெபிப்போம். ஜெபம். மகா பரிசுத்தமும் நீடிய பொறுமையும் மிகுந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, இந்த நாளின் மதிய வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உமது சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீர் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். மோவாபிய மக்களினங்களுக்கு நீர் சொல்லப்பட்ட தண்டனை தீர்ப்பின் செயல்பாடுகளை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களிடத்தில் இறங்கிய உம்முடைய கோபாக்கினியின் செயல்பாடுகளை நாங்கள் இன்றைய கிறிஸ்தவர்களை முன்வைத்து இந்த கிறிஸ்தவர்களுடைய மனமேட்டிமை பெருமையை நீர் கீழடக்கப் போகிறதை, தங்களையே கிறிஸ்துக்களாய், தங்களையே அப்போஸ்தலர்களாய், தங்களையே தீர்க்கதரிசிகளாய் காண்பித்துக் கொண்டிருக்கிற இன்றைய கபட வேடதாரி கிறிஸ்தவ வியாபார பெருந்தலைகள் ஆகிய இந்த ஊழியக்காரர்களை முன்னிறுத்தி நாங்கள் இந்த நாளுக்குரிய செய்திகளை சிந்தனை செய்ய இருக்கிறோம். அவர்களை பின்பற்றுகிற இந்த பூமியின் ஜனக்கூட்டங்களை நாங்கள் முன்னிறுத்தி ஒப்பிட்டு பார்த்து இந்த வேத பகுதிகளை சிந்தனை செய்ய இருக்கிறோம். தூய ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைபடுவீராக. இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும், கிறிஸ்தவத்தை தழுவ வேண்டும் என்று இருக்கிற அனைத்து பூமியின் ஜனங்களும், தேவனே, தாங்கள் இப்படிப்பட்ட இன்றைய உலக கிறிஸ்தவத்திலே ஒரு அங்கமாக நாங்கள் மாற விரும்பவில்லை என்கிற நிலைப்பாட்டிற்கு வரவும், உண்மையாக வேதம் கற்பிக்கிற கிறிஸ்துவை நாங்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் நல்ல உடன்படிக்கையை உமது சமூகத்தில் எடுத்துக்கொள்ளவும் கிருபை செய்வீராக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேசும். நீர் பேசப் போகிற வார்த்தைகளை நாங்கள் கேட்க மனதுள்ளவர்களாய் திறந்த இருதயத்தோடு உமது சமூகத்தில் கடந்து வருகிறோம். எங்களிலே குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு ஆண்டவரே. சில வேளைகளிலே ஆசை இச்சைகளுக்கு நாங்களே விழுந்து போகத்தக்க சூழ்நிலைகள் எங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறதையும் தேவனை நீர் காண்கிறேன். இப்படிப்பட்ட சூழல்களிலே எந்த நிலையிலும் நாங்கள் வீண் பெருமைகளுக்கோ மனமேட்டிமைகளுக்கோ வீண் ஆடம்பரங்களுக்கோ பெயருக்கோ புகழுக்கோ ஆசைப்படாதபடிக்கு எங்கள் விசுவாசத்தை கண்மலையாம் கிறிஸ்துவிலே பரீட்சிக்கப்பட்ட கல்லும் விலையேறப்பட்ட கல்லும் மூளைக்கு தலைக்கல்லுமாய் போடப்பட்டிருக்கிற கண்மலையாம் கிறிஸ்துவிலே எங்கள் விசுவாசத்தை ஊன்ற நிறுத்தி கொண்டவர்களாய் கிறிஸ்தேசுவோடு இணைந்து வாழுகின்ற, ஒன்றித்து வாழுகின்ற நல்ல அனுபவங்களிலே கடந்து வர எங்களுக்கு கிருபைத்தாரும். எங்களை கரம்பிடித்து நடத்தும். எங்கள் விசுவாசத்தின் அடிகளை கண்மலையாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊன்ற நிலை நிறுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களோடு பேசும். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். எங்களோடு தங்கியிரும், எங்களோடு பேசும், எங்களோடு கடந்து வாரும், எங்களோடு எங்கள் உள்ளங்களிலே தங்கியிருந்து வாழ்ந்து எங்களையும் வாழ்வித்தருளும்படியாய் எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இந்த ஜெபத்திற்கு முன்பு சொன்ன அந்த முன்னுரையில் அந்த ஊழியக்காரரை குறித்து சொன்னேன். நான் கிறிஸ்துவோடு வாழுகிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே வாழுகிறார், நான் கிறிஸ்துவோடு இணைந்து நடக்கிறேன் என்று சொன்னார் என்று சொன்னேன். அருமையானவர்களே, அவருடைய சாட்சியின் இறுதியிலே அவர் காட்டிய காரியங்கள் எல்லாம் அக்கிரமமாக இருந்தது, அநீதியாக இருந்தது. வேத வசன ஆதாரமற்ற செய்திகளை தீர்க்க தரிசனங்களாக வாரி வழங்கி கொண்டிருந்தார். அநேகர் கூட்டம் கூட்டமாய் மந்தை பலி செலுத்தப்படுவதற்கு இறைச்சிக்காக வெட்டப்படுகிற ஆடுகளைப் போல அநேகர் பேயாட்டம் ஆடிக்கொண்டு அந்த மேடையின் முன் பக்கத்திலே அமைக்கப்பட்டிருந்த ஒரு பகுதியிலே பேய் பிடித்தவர்களை மல்லாக்க தள்ளுவதற்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு அரங்கம், அந்த அரங்கத்திற்கு இழுத்து வரப்பட்டார்கள். யூனிஃபார்ம் அணிந்த, சீருடை அணிந்த அவர்களுடைய எடுபிடிகளால்
அருமையானவர்களே, சற்று வேதனையாக இருந்தது. இவ்வளவு கிறிஸ்தவ புறம்போக்குகள் இந்த கள்ளத்தீர்க்கதரிசியினிடத்தில் பேய் விரட்டும்படியாய் வருகிறார்களே, இவன் கையை உயர்த்தின உடனே இங்கே அனைவரும் ஆட ஆரம்பித்து விட்டார்களே என்று வேதனையாக இருந்தது. நாங்கள் உண்மையிலேயே சொல்லுகிறோம், நாங்கள் வேடிக்கை பார்க்கத்தான் சென்றோம். அந்த ஆள் பிரசங்கிக்க மாட்டாருன்னு தெரியும். அந்த ஆளுடைய பிரசங்கம் கேட்க சகிக்காது என்று தெரியும். வேத வசன ஆதாரமற்ற செய்திகள், அவருடைய மனதின் கற்பனைகள், எண்ணங்களை அவர் பிரசங்கங்களாக அள்ளி வீசி கொண்டிருப்பார் என்று தெரியும். இங்கே பேய் விரட்டுகிற காரியத்தை பார்த்தோம், சகிக்க முடியவில்லை. எழுந்து வந்துவிட்டோம், கண்டது போதும். இவரோடு கிறிஸ்து ஜீவிக்கிறார், இவரோடு கிறிஸ்து வாழுகிறார், இவர் கிறிஸ்துவோடு வாழுகிறார். உண்மைதான். பகிரங்கமான பொய் சாட்சி, பகிரங்கமான பொய் சாட்சி, தேன் தடவிய வார்த்தைகள். ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனுடைய உள்ளத்திலே கிறிஸ்துவோடு வாழுகிறவர்
எங்களுடைய உடன்பாடும் முறிந்து விட்டது, உடன்படிக்கையும் முறிந்து விட்டது. நானும் அவரிடத்தில் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, அவரும் என்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. இலவசமாக ஊழியம். ஆனால் அவர் என் பெயரால், இந்த ஊழியத்தின் பெயரால் சுமார் 7க்கு அதிகமான வியாபார நிறுவனங்களில், முஸ்லிம்களுடைய வியாபார நிறுவனங்களிலும், கிறிஸ்தவர்களுடைய வியாபார நிறுவனங்களிலும், இந்துக்களுடைய வியாபார நிறுவனங்களிலும் ஸ்பான்சர் பெற்றிருந்தார். மாதம் ஒன்றுக்கு சுமார் 10,000 ரூபாய்க்கு அதிகமாக ஸ்பான்சர் கொடுத்திருக்கிறார்கள் 4 பேர். மற்றவர்கள் 500, 1000 கொடுத்திருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு மேல் என்னிடத்தில் 300 ரூபாய் 1 மணி நேரத்திற்கு, நேரலையில் பேச 1 மணி நேரத்திற்கு என்னிடத்தில் 300 ரூபாய் எதிர்பார்க்கிறார். நான் செய்தியை ஒரே நாளிலே நேயர்களுக்கு கூறி அறிவித்தேன். இந்த செலவினங்களை சந்திப்ப என்னிடத்தில் பணமில்லாதபடியினால் நான் செய்தியை நிறுத்திக் கொள்ளுகிறேன் என்று பகிரங்கமாக அறிவித்துவிட்டு செய்தியை முடித்து விட்டேன். அப்பொழுது தான் 7க்கு அதிகமான வியாபாரிகள், முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்னுடைய செய்திகளுக்காக ஸ்பான்சர் 10,000 ரூபாய்க்கு அதிகமாக 4 கடைக்காரர்கள் கொடுத்து கொண்டிருந்திருக்கிறார்கள் மாதந்தோறும் என்பது அன்று தான் தெரியும். ஐயா, நாங்கள் கொடுக்கிறோம், நீங்க தொடருங்கள், செய்தியை நன்றாக இருக்கிறது. ஏனெனில் அநேக பிராமணர்கள் என்னை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேனே, மாற்று மத தலைவர்களை குறித்து, ஸ்ரீராமர், ஸ்ரீகிருஷ்ணர், அவதார புருஷர்களை குறித்து, அந்நிய மக்களினங்களை குறித்து பேசுகிறேன், ஆரியர்கள், இப்படித்தான் கலந்துரையாடலில் இன்னும் அதிகமாக. ஏனெனில் 4 பேர் 5 பேர் அமர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பேன். அவர்களும் சில வேளைகளிலே தங்களுக்கு தெரிந்த பதில்களை அங்கே கூறிக்கொண்டிருப்பார்கள். நான் மட்டும் பேச வேண்டும் என்று விரும்புவதில்லை. 5 பேர் இருக்கிறோம் என்றால் 5 பேரும் தங்கள் கருத்துக்களை அங்கே பகிர்ந்து கொள்வோம். ஆனால் எல்லா கருத்துக்களும் ஒன்றாக இருக்கும். அநேக பிராமணர்கள் எங்களுக்கே வாய்விட்டு சொல்லியிருக்கிறார்கள், சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் வழிபடுகிற ஸ்ரீராமரை குறித்து, அவர் எந்த தேசத்தை சார்ந்தவர், எந்த இன மக்களை சார்ந்தவர், அவருடைய வம்ச பாரம்பரியம் என்ன, இஸ்வாகு வம்சம் என்றால் எங்களுக்கு எது என்று தெரியாது. நாங்கள் ரகுகுலம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வால்மீகி ராமாயணம் இஸ்வாகு வம்ச பிரபவோ ராமா என்று சொல்லுகிறது. நீங்கள் அதற்கு தெளிவான பதிலை வேதாகமத்தில் இருந்து சொல்லியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்தில் பேசியிருக்கிறார்கள். அவன் ஆபிரகாமுக்கு கேத்தூரால் பெற்ற 5வது குமாரன் இஸ்வாகு, அவனுடைய வம்ச வழிமரபிலே தோன்றியவர் ஸ்ரீராமர் என்கிற செய்திகளை கேட்டபோது ஆச்சரியப்பட்டார்கள். எங்கள் வேதங்களிலே இல்லாத செய்தி வேதாகமத்தில் இருக்கிறது. ஆம், நான் 12 ராசிகளை குறித்து, 27 நட்சத்திரங்களை குறித்து பேசியிருக்கிறேன். மேச ராசி ஏன் முதலிடத்தில் வந்தது என்பதற்கான மேடராசி, வேதாகமத்தின்படி எப்ராஹிம் கோத்திரம் எப்படி முதலிடத்திற்கு வந்தது, ரிஷப ராசி ரூபன் கோத்திரம் எப்படி 2வது இடத்திற்கு வந்தது என்பதை குறித்து விளக்கமாக கலந்துரையாடலில் பேசியிருக்கிறேன். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மேட ராசி முதலிடத்திற்கு வந்ததற்கான காரணம் எங்கள் வேதங்களிலே சொல்லப்படவில்லை. ஆனால் ரிஷப ராசி 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கான காரணமும் சொல்லப்படவில்லை. நட்சத்திரங்கள் ஏன் 12 ராசிகளிலும் சிதறி இருக்கிறது என்பதை குறித்தும் சொல்லவில்லை. உங்கள் வேதாகமம் சொல்லுகிறது என்பதை ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இன்றைய கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்கள், வேதாகமத்தின் உண்மைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அந்நிய ஆவிகளை பரிசுத்தாவி என்று நம்பிக்கொண்டிருக்கிற நீங்கள் பரிசுத்தாவியானவர் யார் என்று அறியாதிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, அந்த செய்தியே 3.5 ஆண்டுகள் தனியார் தொலைக்காட்சியிலே செய்தி கொடுத்து வந்தவன் விற்று பிழைப்பதற்கு விரும்பாதபடியினால் இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நான் அதை சம்பாத்திய பொருளாக்க விரும்பவில்லை.
நான் இலவசமாய் கொடுக்கிற செய்திகளை கொண்டு ஒருவன் பணம் சம்பாதிப்பதற்கு, வியாபாரம் செய்வதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. அன்றைக்கே அதை விட்டு விலகினவன். இன்று வரை தொலைக்காட்சியிலே நான் பேச செல்வதில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், தொலைக்காட்சி நிறுவனங்கள் இதை வியாபாரமாக்குகிறது. பல விலைகளில் அதற்காக காணிக்கைகளை, நன்கொடைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், ஸ்பான்சர்ஸ் என்ற பெயரில். இந்த நபரிடமும் நான் நேற்றைக்கு ஏதோ ஒரு நப்பாசைகளை சொல்லிவிட்டேன். என்னுடைய ஊடக நண்பர்கள், ஐயா இது வேண்டாம், அந்த நபர், அந்த மிராக்கிள் டிவி உரிமையாளர் இதை காசாக்க பண்ணுகிறார், காசாக்க விரும்புகிறார், இதை வைத்து பணம் சம்பாதிக்க விரும்புகிறார். உங்கள் செய்தி அவருக்கு பிடித்திருக்கிறதானால் இலவசமாய் போட்டிருக்கலாமே, காசு கேட்க வேண்டாமே என்றார்கள். நான் அதே இன்று அதிகாலையிலே சுமார் 5 மணி அளவில் அவருடைய வாட்ஸ்அப்பில் இந்த பதிலை கொடுத்திருக்கிறேன். ஐயா, என்னுடைய செய்திகளை நீங்கள் வியாபாரமாக்க வேண்டாம், தயவு செய்து என்னுடைய செய்திகளை நீங்கள் ஒளிபரப்ப வேண்டாம். அப்படி நீங்கள் ஒளிபரப்ப விரும்பினால் யாரிடமும் ஆடுக்காக ஸ்பான்சர் பெறக்கூடாது, இதை வியாபாரமாக்க கூடாது, இலவசமாகவே உங்கள் சேனலில் ஒளிபரப்புங்கள். அதற்கு விருப்பமானால் மட்டும் இலவசமாக, யாரிடத்திலும் 5 காசு 10 ரூபாய் கூட வாங்கக்கூடாது. இலவசமாக உங்கள் தொலைக்காட்சி சேனலிலே நீங்கள் ஒளிபரப்ப விரும்பினால் ஒளிபரப்பிக் கொள்ளுங்கள், அதற்கான அனுமதியை தருகிறேன். ஆடு வாங்கி, ஸ்பான்சர் வாங்கி ஒளிபரப்பவும் அனுமதிக்க முடியாது. ஏனெனில் அதை வியாபாரமாக்க முடியாது. நான் வியாபாரத்திற்காக காணிக்கை பொருள் கையேந்தி பிச்சை எடுப்பதற்காக, காணிக்கை என்ற பெயரில் பிச்சை எடுப்பதற்காக ஊழியம் செய்யவில்லை. என்னுடைய இயலாமையிலும் என்னுடைய வறுமையிலும் நான் ஊழியத்தை இலவசமாய் செய்து கொண்டிருக்கிறேன். அதை வியாபாரமாக்காதீர்கள் என்று அவருக்கு ஒரு பதிவை அதிகாலையிலே போட்டிருக்கிறேன். எந்த பதிலும் இல்லை. இதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நான் சொல்லுவது பொய் என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் தளம் பர்னிங் டார்ச், அந்த வாட்ஸ்அப் தளத்தில் சென்று பாருங்கள். அந்த பதிவுகளை அங்கேயே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு போடப்பட்ட செய்திகளை, பதிலுரைகளை என்னுடைய வாட்ஸ்அப் தளத்திலேயே ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள். தயவு செய்து நேற்றைய தினத்திலே ஒரு சிறு கணம் நான் தவறிவிட்டேன். அநேக ஜனங்கள் இந்த செய்திகளை கேட்க விரும்புவார்களே, கேட்கட்டுமே என்கிற ஒரு நப்பாசை என்னை ஒரு கணம் தவற செய்தது. ஆசை எவரையும் விட்டுவிடுவதில்லை. ஆசை என்பதற்கு இடமே உங்கள் இருதயத்திலே கொடுக்காதிருங்கள். கிறிஸ்து ஒருவருக்கே உங்கள் இருதயத்திலே இடம் அளிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவரே. அவர் எந்த நிலையிலே, நீங்கள் இயேசுவாக, கிறிஸ்துவாக, பிதாவாக, ஆவியானவராக, பரிசுத்த ஆவியானவராக, அவரை எந்த நிலையில் வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கே உங்கள் இதயத்தில் இடம் கொடுங்கள். ஆசை யாரை வேண்டுமானாலும் அபகரித்துக் கொள்ளும், இழுத்துக் கொள்ளும். காந்த துண்டை போல, காந்தத்தை கண்ட இரும்பு துண்டை போல. பணம், ஆசை, புகழ் என்னையும் நேற்று ஒரு கணம் என்னை ஆட்டி பார்த்து விட்டது. அதனால் சொல்கிறேன், கர்த்தர் இவைகளை வெறுக்கிறார். நான் செய்வது கர்த்தருடைய ஊழியம் என்றால் அவர் ஒரு நாளிலே அவர் நிச்சயமாக அதை கனப்படுத்துவார். அவர் உயர்த்துகிற வரையிலும் நான் இருக்கிற இடத்திலேயே இருந்து கொள்ளுகிறேன். பார்க்கிறவர்கள் 10 பேரோ 100 பேரோ பார்க்கிறார்கள் என்றால் அதுவே போதுமானது. 10 பேர் பார்த்தாலும், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு நபர் கேட்கிறவர் இருக்கிற வரை நான் பிரசங்கித்துக் கொண்டே இருப்பேன். இன்றைக்கு இருக்கிற பலன் எனக்கு இருக்கும் வரை. ஒருவேளை கால தாமதத்தை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. 28 ஆண்டுகளாக காத்திருக்கிறவன் இன்னும் சில மாதங்களோ சில ஆண்டுகளோ தாமதித்தாலும் நான் காத்திருப்பேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரனை உயர்த்தும் வரை அவர் விரும்பினால் என்னை உயர்த்தட்டும். இல்லை என்றால் இந்த இடத்திற்கு வேறு ஒருவரை அவர் தெரிந்து கொள்வாராக இருக்கலாம். யாரோ ஒருவர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். நான் என்னை கொண்டு அவர் செய்வார் என்று நம்புகிறதை
என்னை புறக்கணித்து விட்டு அவர் வேறு ஒருவரை கொண்டு செய்தால் எனக்கு சந்தோஷமே, எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செய்திக்கு வருகிறேன். அருமையான கிறிஸ்தவர்களே, என்னுடைய உண்மைத்தன்மை உங்களிடத்திலே தெளிவுபட வேண்டும். என்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே நான் உத்தமனாக குற்றமற்றவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்காகவே இந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மிராக்கிள் டிவி உரிமையாளரை கேவலப்படுத்த வேண்டும் என்பதல்ல எனக்கு நோக்கம். இங்கே கேவலமாக நான் எதுவும் பேசவில்லை. அவர் என்னுடைய செய்திகளை ஒளிபரப்ப விரும்புகிறார், அதற்குரிய செலவினத்தை தேடுகிறார். அது அவர்களுடைய உரிமை. ஏனெனில் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்துவதற்கு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும், அதற்குரிய தேவைகள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த தேவைகளுக்காக நான் என்னுடைய செய்தியை விற்பனை பொருளாக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். அன்பான சகோதரரே, ஜெயச்சந்திரன் என்று நினைக்கிறேன், மிராக்கிள் டிவி உரிமையாளர் அல்லது பங்காளர், உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து நீங்கள் சம்பந்தப்பட்ட இந்த காரியத்தை நான் என்னுடைய செய்தியிலே பேசியதற்காக தயவு செய்து அது உங்களுக்கு குறைச்சலாக, குறைவாக, தோஷமாக பெயர், உங்கள் நிறுவனத்திற்கு ஒரு பெயர் அவப்பெயர் வந்துவிடும் என்று பயப்படுகிறீர்கள் என்றால், இல்லை, தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களிடத்தில் அன்பாக வேண்டிக் கொள்ளுகிறேன். அருமையானவர்களை, நாம் செய்திக்கு வருவோம். அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அவன் மெத்த பெருமைக்காரன், மோவாவின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையையும் அவன் பத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையையும் குறித்து கேட்டேன் என்று சொல்லுகிறார். அருமையான கிறிஸ்தவர்களே, ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளில் அந்த செய்தி 10 வசனங்களையும் நான் பிரசங்கிக்கப் போவதில்லை. 2-3 வசனங்களை மட்டுமே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று 26ஆம் வசனம். அதற்கு முந்தின பகுதி முழுவதும் மோவாப் தேசத்தில் உள்ள 13 ராஜதானிகளை அல்லது பெரும் பட்டணங்களை குறித்து சொல்லுகிறது. அந்த 13 பட்டணங்களின் மேலும் தீ கொளுத்துவேன், அதை அழிப்பேன், சங்காரம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் அங்கே வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பெயர்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 13 பட்டணங்கள். ஒன்றை மாத்திரம் நினைவுறுத்துகிறேன். என்ன? யூதேயா தேசத்தில் மீதியாயிருந்த இஸ்ரவேலர்களை, யூதர்களை சங்காரம் செய்வதற்கும் சிறைபிடித்து மோவாப் தேசத்திற்கு கொண்டு செல்வதற்கும் மோவாபின் ராஜாவாகிய பாலீஸ் என்பவன் மோவாபின் பிரதானிகள் பிரபுக்களில் 10 பேரை அவனோடு கூட அனுப்பினான். எதற்காக? கெதலியாவை கொல்வதற்கும் யூதேயாவில் இருந்த மீதம் இருந்த யூதர்களை அழிப்பதற்கும், யூதர்களை சிறைபிடித்து மோவாப் தேசத்திற்கு சென்று வேரோடு அழித்து போடுவதற்கும் 10 பிரதானிகளை, 10 பிரபுக்களை அனுப்பியிருந்தான். நானும் மோவாப் தேசத்திலே 10 பட்டணங்கள் இருந்திருக்கலாம் என்று நினைத்தேன். இல்லை, இந்த வேதாகம வசனங்கள் சொல்லுகிறது 13 பட்டணங்கள் அழிக்கப்படும் என்று அங்கே பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை குறித்து விவரிப்பதல்ல என்னுடைய நோக்கம். 26ஆம் வசனத்திற்கு வருகிறேன். அவர் சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார்? கடைசி 24ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், மோவாப் தேசத்திலே தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எல்லா பட்டணங்களின் மேலும் நியாய தீர்ப்பு வரும். நியாய தீர்ப்பு எப்படி இருக்கிறது? சங்காரமாய் வருகிறது. பட்டணங்கள் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படும், வனாந்தரமாக்கப்படும், ஜனங்கள் சிதறடிக்கப்படுவார்கள், கொன்று குவிக்கப்படுவார்கள், சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுவார்கள். 25ஆம் வசனம், மோவாபின் கொம்பு வெட்டுண்டது, அவன் புயம் முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் புயம் முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 26ஆம் வசனம். நான் அதிலிருந்து தான் செய்தியை தொடங்கப் போகிறேன். 26ஆம் வசனத்திலிருந்து, அவனை வெறி கொள்ள செய்யுங்கள். எப்படி? அவனை என்றால் மோவாபை, விபச்சார சந்ததியாகிய, விபச்சாரத்தின் வேசித்தனத்தின் குடியிருப்பாகிய மோவாப் தேசத்தின் ஜனங்களை, அவனுடைய ராஜாவை, மோவாபியர்களை வெறி கொள்ள செய்யுங்கள். அதனால்
மதுபான வெறி கொள்ள செய்யுங்கள். ஏனெனில் ஆங்கில வேதாகமம் அப்படித்தான் அந்த வார்த்தையை சொல்கிறது. என்ன? மேக் யூ ஹிம் ட்ரங்கன் என்று. மதுபானத்தினால் அவனை வெறி மயங்க செய்து மதுபான வெறியை அவனுக்கு ஓட்டுங்கள். ஏனெனில் அவன் அழிக்கப்பட வேண்டும். மதுபான பிரியர்கள், பேசித்தன பிரியர்கள், விபச்சார மயக்க பிரியர்கள், உடலின்ப சுகம் அனுபவிக்கிற பிரியர்கள் அதில் வெறி கொண்டிருப்பார்கள். அழிவு அவர்களுக்கு அதனாலேயே வரும். ஒரு யானையை மேய்க்கிறவன் அந்த யானைக்கு காம இச்சை அடங்காமல் அது மத வெறி பிடிக்கிற போது, யானைக்கு மதம் பிடிக்கிற போது, அந்த மத வெறியினாலே, அந்த காம இச்சையின் வெறியினாலே தன்னை வழி நடத்துகிற மேய்ப்பனையே, யானை பாகனையே தன் தும்பிக்கையினால் பிடித்து தூக்கி கீழே அடித்து மிதித்து கொன்றுவிடும் யானை. கையில் கிடைத்த அனைத்தையும் சின்னாபின்னமாக்கிவிடும். அதுபோல மதுவான வெறி பிடித்தவன், காம இச்சையின் வெறி கொண்டவன், உடலின்ப இச்சையின் வெறி கொண்டவன், விபச்சார மயக்கத்தில் ஊறி கிடக்கிற ஒரு பெண், ஒரு ஆண் தன்னையும் தன் குடும்பத்தையும் சின்னாபின்னமாக்கி நாசமாக்கிவிடும். அவர்களுடைய அழிவு அதனாலேயே வரும். மதுபான வெறியர்கள், குடிகாரர்களுடைய குடும்பங்கள் அழிகிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்களே. அருமையானவர்களே, தேவன் சொல்லுகிறார், மோவாவினுடைய பெருமையை, அவனுடைய தலைக்கணத்தை, அவனுடைய அகம்பாவத்தை, அவனுடைய ஆளுமையை அழிப்பதற்கு அவர் சொல்லுகிறார், அவனை மதுபான வெறி கொள்ள செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். காரணம் என்ன? அவன் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பரிகாசம் பண்ணினான். அவரால் அடிக்கப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, சிட்சிக்கப்பட்டு, தண்டிக்கப்பட்டு, சீர்படுத்தப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனங்களை கண்டு அவர்களை அவமானப்படுத்தினான், கேவலப்படுத்தினான், அவர்களை பரியாசம் பண்ணினான், அவர்களை கண்ட இடத்திலெல்லாம் தலையை குலுக்கினான். உங்களுக்கு இதெல்லாம் தேவை என்று அவனுக்கு அது இளக்காரமாக இருந்தது. அவனுக்கு இஸ்ரவேலர்களை, யூதர்களை கண்டபோது கேவலமாக, பரிகாசமாக இருந்தது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் உண்மை உள்ள இந்த புறம்போக்கு கிறிஸ்தவர்களை நான் சொல்லவில்லை, இந்த மதவெறி பிடித்த கிறிஸ்தவர்களை நான் சொல்லவில்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையும் உத்தமமுமான, தேவனோடு நடக்கிற, கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே வாழுகிற கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லுகிறேன். உண்மையும் உத்தமமுமான கிறிஸ்தவ ஊழியர்களை குறித்து சொல்லுகிறேன். ஒரு உண்மையும் உத்தமமுமாய் தான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாயிருக்கிற, கர்த்தரால் நடத்தப்படுவதற்கு கர்த்தருடைய கருத்திலே தன்னை முழுவதுமாய் கொடுத்திருக்கிற, இவ்வுலகத்தின் எந்த ஆசாபாசங்களையும் விரும்பாமல், எந்த பெயர் பிரஸ்தாபங்களையும் புகழையும் புகழ்ச்சியையும் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தையும் கைதட்டலையும் விரும்பாமல், கர்த்தருக்கு மட்டும் உண்மையாய், கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களையோ தங்கள் வறுமையிலும், தங்கள் இயலாமையிலும், தங்கள் இல்லாமையிலும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறார்களே, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களையோ கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு கடுகளவேனும் தங்கள் சுய விருப்பத்தின்படி பிரசங்கியாமல், வேதம் கற்பிக்கிற வார்த்தைகளை அப்படியே உள்ளதை உள்ளபடியே அதன் உண்மை தன்மைகளோடு ஜனங்களுக்கு கூறி அறிவிக்கிற ஊழியக்காரர்களையோ, உண்மையும் உத்தமமுமாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவின் பின்னடியார்களாய் கிறிஸ்துவில் நிலைத்து நின்று வாழ விரும்புகிற, கிறிஸ்துவோடு இணைந்து வாழ விரும்புகிற கிறிஸ்தவ உண்மையுள்ள உத்தமமான கிறிஸ்தவ விசுவாசிகளையோ ஒருவன் பரிகாசம் பண்ணவோ, ஒருவன் கேவலப்படுத்தவோ, ஒருவன் அவமானப்படுத்தவோ,
இவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லவோ, ஒருவன் துணிகரம் கொண்டு விட்டால் அவனுடைய உச்சம் தலையை தேவன் நொறுக்குவார். அதனால் நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும், கள்ள அப்போஸ்தலர்களுக்கும், கள்ள போதகர்களுக்கும், கள்ள வியாபாரிகளுக்கும், கள்ள போதகர்களுக்கும், கள்ள விசுவாசிகளுக்கும் கர்த்தர் துணை நிற்பார் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். கடுகளவேனும் திரித்து பாராதிருங்கள். உத்தமமாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களோடு கர்த்தர் இருப்பார். அவர்களை குறித்து என் உள்ளத்திலே நான் ஒரு கடுகளவு வைராக்கியமோ அல்லது நிந்தனையோ செய்தால் அந்த நிந்தனையின் வார்த்தைகள் என் மேல் பலிக்கும், என் மேல் இறங்கும் தேவனுடைய கோபாக்கினையாய். அதான் பிரசங்கியின் புஸ்தகம் சொல்லுகிறது. ராஜாவை குறித்து, பிரபுக்களை குறித்து உன் படுக்கையிலும் அவனை நிந்தியாதே. எந்த ராஜாக்களை? உலகத்தை ஆளுகிற ராஜாக்களையா? உலகத்தை ஆளுகிற பிரபுக்களையா? உலகத்தை ஆளுகிற அதிபதிகளையா? உலகத்திலே அதிகாரம் செலுத்துகிற அதிகாரிகளையா? இல்லை. ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு அழைப்பிலே உறுதியாயிருக்கிற தேவ ஜனங்களாகிய கிறிஸ்தவர்களை, ஒரு கிறிஸ்தவ விசுவாசியை அவனும் தேவனுடைய பார்வையிலே ராஜாவாக, ஆசாரியனாக அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் விசுவாசியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறான். அவன் உயர்த்தப்படுகிற போது அவன் ராஜாக்களைப் போல இருப்பான், ஆசாரியர்களைப் போல இருப்பான். வேதம், புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் சொல்லுகிறது, நீங்களும் நானும் ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டவர்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டவர்கள். ராஜாக்களும் அவர்களே, ஆசாரியர்களும் அவர்களே. ராயல் பிரீஸ்ட், ராஜரீக ஆசாரியர்கள், கிறிஸ்துவை போன்றவர்கள், கிறிஸ்துவுக்குரியவர்கள். அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, பெயர் சொல்ல அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாயிருக்கிற உண்மையான கிறிஸ்தவர்களையோ, உண்மையான ஊழியக்காரர்களையோ, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களையோ பரிகசிக்கிறவனோ, தூசிக்கிறவனோ, அவமானப்படுத்துகிறவனோ, கேவலப்படுத்துகிறவனோ, அவர்களை எள்ளி நகையாடுகிறவனோ, அவர்களை குறித்து உனக்கு இதுவும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சொல்லுகிறவனோ நிலை நிற்க மாட்டான். தேவன் அவர்களை எண்ணி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை அவருடைய உக்கிர கோபத்தின் காலத்திலே, நாளிலே, இன்றைக்கு அவர்கள் தண்டிக்கப்படவில்லை என்றால் ஆச்சரியப்படாதிருங்கள். இது கிருபையின் காலம். இது கிருபையின் காலம். கிருபையின் காலத்திலே தேவன் ஒருவனையும் தண்டிப்பதில்லை. அவன் அவனுக்கு விதிக்கப்பட்ட அக்கிரமத்தின் அளவு, அவருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு. எதற்கு? நியாயம் செய்வதற்கு, நீதி நேர்மையாய் நியாயமாய் வாழ்வதற்கு, உண்மையாய் உத்தமமாய் வாழ்வதற்கு அளவில்லை. நீ எந்த மட்டும், உன்னால் என்ற மட்டும் உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் நேர்மையாய் வாழலாம், செயல்படலாம். அதற்கு எல்லையே இல்லை. ஆனால் நீ அக்கிரமத்தை செய்வதற்கு ஒரு எல்லையை தேவன் குறித்திருக்கிறார், ஒரு எல்லையை நியமித்திருக்கிறார். உன்னுடைய அக்கிரமத்தின் முடிவுக்கு ஒரு காலக்கெடுவை விதித்திருக்கிறார். உன் ஆயுளின் எல்லையிலே உன் அக்கிரமத்தின் அளவு குறிக்கப்பட்ட, அனுமதிக்கப்பட்ட, உன் அக்கிரம செய்களின், உன் துன்மார்க்கத்தின், உன் அருவருப்பின், உன் வேசித்தனத்தின், உன் விபச்சாரத்தின், உன் பொய் சாட்சிகளின், உன் பொய்யின், உன் வியாபாரத்தின் அருவருப்பு, அக்கிரமம் நிறைவேறித்திற அளவு குறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு அளவு, இந்த வரைக்கும், இதுவரைக்கும், இந்த எல்லை வரைக்கும் நீ வரலாம். இந்த எல்லையை எப்பொழுது தாண்டுகிறாயோ, உனக்கு குறிக்கப்பட்ட அக்கிரமத்தின் கால அளவை என்று நிறைவு செய்கிறாயோ, நீ செய்து நிறைவேற்ற வேண்டிய, செய்து முடிக்க வேண்டிய அக்கிரமத்தின், அநீதியின் அளவை எப்பொழுது, எந்த நிமிடத்தில், எந்த செகண்டில், எந்த கண்ணிமை பொழுதில் செய்து நிறைவேற்றுகிறாயோ, அந்த நிமிடம் உனக்கு நியமிக்கப்பட்ட தண்டனை தீர்ப்பு உன்மேல் வரும்.
அதுவரையிலும் உனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற கிருபையின் காலம். அதை நீ உன் அக்கிரமத்திற்கு முடிவு வரும்படியாக அக்கிரமத்திலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு குறிக்கப்பட்ட ஆயுளின் அளவு முடியும் போது உன் தண்டனை தீர்ப்பு உன் மேல் இறங்கும். அதான் தேவன் சொல்கிறான். இஸ்ரவேலை ஆளுகிற துர்புத்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, துஷ்ட அதிபதியே, அக்கிரமக்காரனே, உன் அக்கிரமத்திற்கு குறிக்கப்பட்ட காலம் வந்தது. உன் அக்கிரமத்திற்கு குறிக்கப்பட்ட முடிவு காலம் வந்தது. அந்த முடிவு நாளுக்கு ஏதுவாக உன் அக்கிரமத்தை நீ பூர்த்தி செய்திருக்கிறாய், அக்கிரமத்தின் அளவை நிறைவு செய்திருக்கிறாய் என்று சொல்கிறார். இங்கே மோவாபியர்களுக்கு அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டிருந்த அக்கிரமத்தின் அளவு நிறைவு பெற்றது. இது எல்லாருக்கும், ஒருவருக்கல்ல, கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் உண்டு. அறிந்தும் அறியாதவர்களைப் போல போலி வேடம் தரிக்கிறவர்களுக்கும் உண்டு. கிறிஸ்தவர்களை அழித்தொழிக்க எண்ணுகிறவர்களுக்கும் உண்டு. கிறிஸ்துவன் நாமமே இந்த உலகத்திலே சொல்லப்படக்கூடாது என்று எண்ணுகிற மதவரியர்களுக்கும் உண்டு. எல்லாருக்கும் அவரவருக்குரிய அக்கிரமத்தின் அளவு குறிக்கப்பட்டிருக்கிறது, அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதிக்கப்பட்டிருக்கிற அக்கிரமத்தின் அளவு நிறைவு பெறுகிற போது, பூர்த்தி அடைகிற போது, உனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற தண்டனை தீர்ப்பின் நாள் வந்துவிட்டது. உனக்கு குறிக்கப்பட்ட கிருபையின் காலம் முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொள். அன்று நீ தண்டிக்கப்படுவாய், தப்பி ஓட முடியாது. நான் அநேகரை பார்த்திருக்கிறேன் என்னுடைய வாழ்நாட்களிலே. என்னிடத்தில் சவால் விட்டவர்களை பார்த்திருக்கிறேன், மந்திரவாதிகளை பார்த்திருக்கிறேன். நிர்வாணமாய் ஓடினார்கள். அவர்கள் நம்பியிருந்த பேய்களோ பிசாசுகளோ, அவர்கள் நம்பியிருந்த உலகத்தின் தெய்வங்களோ, அவர்களோடு துணை நின்ற அவருடைய மாந்திரிக வித்தைகளுக்கு, சூனிய வித்தைகளுக்கு, அவருடைய அக்கிரம கிரியைகளுக்கு துணை நின்றவர்களோ அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. சங்கிலிகளால் கட்டப்பட்ட கட்டுகளையும் மறுத்துவிட்டு நிர்வாணமாய் ஓடினார்கள். மந்திரவாதிகள் கண்ணால் கண்டவன் நிர்வாணமாய், முழு நிர்வாணமாய் வந்து நின்று என் பெயரை சொல்லி அழைத்து, நான் அறியாமல் செய்து விட்டேன், மன்னித்து விடு, என் சந்ததி அழிவதற்கு இடம் கொடுத்து விடாதே என்று மன்னிப்பு கேட்ட மந்திரவாதிகள் உண்டு. பெரிய வித்தைக்காரர்கள். சுண்ணாம்பையும் மஞ்சளையும் தொட்டால் சிவப்பாக இரத்தமாக மாறுமாம். அதுபோல சொல்லுவார்கள், நான் ஒரு காரியத்தை சொன்னால் செய்தால் சுண்ணாம்பையும் மஞ்சளையும் தொட்டது போல் இருக்கும். அப்படின்னா ரத்தங்கைக்கு சாவாய். என் ஒரு மயிரை கூட அவர்களால் தொட முடியவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ரத்தம் கக்கினார்கள். என்னை அடித்துக் கொள்வதற்கு பெரிய தண்டாயுதங்களை உருவாக்கினார்கள். அதே தண்டாயுதத்தால் தன் பெற்ற மகனையே அடித்துக் கொன்றான் மந்திரவாதி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் என்னிடத்தில் சொன்னான், உன்னை எப்படியெல்லாமோ அழித்துவிட பார்த்தோம், முடியவில்லை. என 3வது முறை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த போது இதோடு ஒளிந்தாய் என்று நினைத்தோம். இல்லை, இனி உனக்கு பைத்தியம் கிறுக்கு பிடிக்கும் என்றான். 6 மாதங்களுக்குள் நான் சந்தோஷம், உனக்கு வராமல் பார்த்துக்கொள் என்று சொல்லி போய்விட்டேன். 6 மாதங்களுக்குள் பைத்தியம் பிடித்து மனைவியும் கணவனுமாக ஒரே அறைக்குள்ளே 3-4 வருடங்கள் மூத்திரத்திலும் தங்கள் கழித்த மலத்திலும் புரண்டு புரண்டு புழுத்து செத்தார்கள். பைத்தியம். ஏனெனில் உதவி செய்ய எவரும் இல்லை. பெற்ற பிள்ளைகள் வரையிலும் செல்லவில்லை. அவ்வளவு நாற்றக்குழியாய் மாறி போனது அவர்களுடைய வாழ்க்கை. நான் அநேகரை கண்களால் பார்த்திருக்கிறேன் இந்த 28 ஆண்டுகளிலே. ஏனெனில் நான் எவரையும் அழிப்பதற்கோ உன்னை ஆசீர்வதிப்பதற்கோ நான் இல்லை. நான் கர்த்தர் சொல்லுகிறவைகளை மட்டுமே செய்கிறவன். கர்த்தருக்காக வாழுகிறேன். மரித்தாலும் கர்த்தருக்காக மரிப்பேன். அதை குறித்து கவலைப்பட்டதே இல்லை. 4 முறை மரணத்தை சந்தித்தவன். 3 முறை ஹார்ட் அட்டாக். கடந்த ஆண்டு 2022
2020ஆம் ஆண்டிலே கொரோனா ஆரம்பிப்பதற்கு முன்பு 18 நாட்களுக்கு முன்பு ஸ்ட்ரோக் வந்து மரணத்தை சந்தித்தவன், 18 நாட்கள் கோமா நிலையிலே இருந்தவன். இன்று 2 ஆண்டுகள் முடிவடைய போகிறது. நான் இழந்த பலனை திரும்ப பெற்றிருக்கிறேன். 2 ஸ்ட்ரோக் வருவதற்கு முன்பு 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் எப்படி இருந்தேனோ அதே நிலைக்கு இன்றைக்கு திரும்ப வந்திருக்கிறேன். 2 ஆண்டுகள் பிடித்திருக்கிறது. நான் இழந்த சரீர பலத்தை திரும்ப பெறுவதற்கு, மனோபலத்தை திரும்ப பெறுவதற்கு. என்னை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் அழிந்ததை பார்த்தேன். அவர்களுடைய அழிவு எப்படியெல்லாம் சம்பவித்தது என்பதை கண்டேன். அருமையான கிறிஸ்தவனே, நான் ஒன்றை சொல்லுகிறேன். கிறிஸ்துவை உறுதியாய் இறுக பற்றி கொண்டாய் என்றால் உன்னை நிந்திக்கிறவர்களை கர்த்தர் அவர்களுடைய உச்சம் தலையை நொறுக்குவார். நீ கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். கிறிஸ்து உனக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்து உனக்குள்ளும் நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் என்று வாய்களையே கூக்குரலிட்டால் பிரயோஜனம் இல்லை. இன்றைய போலி கிறிஸ்தவர்கள், இன்றைய போலி பிரசங்கியார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், வார்த்தைக்கு வார்த்தை குறி சொல்லுகிறவர்கள், வார்த்தைக்கு வார்த்தை வாக்கு தத்தங்களை ஆசீர்வாதங்களாய் அள்ளி வீசுகிறவர்கள் சொல்வது போல நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்று நான் சொல்ல மாட்டேன். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள், அது உண்மை. ஆனால் நீ உண்மை கிறிஸ்தவனாக கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் என்றால், கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும் என்றால், கிறிஸ்து உனக்குள் இருக்க வேண்டும். நீ கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய், உண்மைதான். அவர் உன்னை பாதுகாக்கிறார். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே அவர் உன்னை பாதுகாக்கிறார். நான் இரத்த கோட்டைக்குள்ளே வந்து விட்டேன் பாடலாம். எனக்கு பாட தெரியாது, ராகம் வராது. பர்க்மேன் செய்யாவுடைய பாடல்களை நன்றாக ரசித்து கேட்பேன். ஆனால் அவரை எனக்கு பிடிக்காது. அவர் வேத வார்த்தைகளை அப்படியே அப்பட்டமாக பாடலிலே எழுதி பாடுகிறவர். அந்த பாடல்களை ரசித்து கேட்பேன். ஏனெனில் அந்த பாடல் வரிகள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் அவருடைய ஆட்டம் பாட்டத்தை நான் விரும்புகிறவன் அல்ல. சபையை சீரழித்தவர்களில் அவரும் ஒருவர் என்று ஆணித்தரமாக சொல்லுவேன். ஆனால் அவர்களுடைய பாடல்களை நான் ஒரு நாளும் பரிகாசம் செய்ததில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அது வேத வசனங்கள். வேத வசனங்களை அவருடைய பாடல்களின் சத்தம் கேட்டால் வேத வசனங்கள் நமக்கு உணர்த்தப்படும். அந்த பெரிய பாக்கியத்தை அவர் தன்னுடைய பாடல்களிலே வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய ஆட்டத்திலும் பாட்டத்திலும் அல்ல என்பதை ஆணித்தரம் அப்பட்டமாக சொல்லுகிறவன் நான். இரத்த கோட்டைக்குள்ளே வந்து விட்டேன். இனி உலகம் எதுவும் செய்யாது, ஒன்றும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று பாடுகிறார், எழுதுகிறார். ஆம், நீங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாக்கப்படுகிறீர்கள். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்குள் இல்லை. நீங்கள் இரத்த கோட்டைக்குள் வந்துவிட்டீர்கள், உண்மை, 100க்கு 100 உண்மை. அதனால் பாதுகாக்கப்படுகிறீர்கள். இன்று வரை உயிரோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் இருதயங்களுக்குள் ஒரு சொட்டு, ஒரு துளி ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கவில்லை. கிறிஸ்துவின் வேத வசனங்கள், சத்திய வேத வார்த்தைகள் உங்கள் இருதயங்களுக்குள் இல்லை. உதடுகளில் பாடுகிறீர்கள், வாசிக்கிறீர்கள், பேசுகிறீர்கள். கிறிஸ்துவின் வார்த்தையானவராகி இயேசு உங்களுக்குள் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் இருதயங்களில் விழவில்லை, தெளிக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உங்களிலே வாழ நீங்கள் இடம் கொடுக்கவில்லை. பின் எப்படி ரட்சிக்கப்படுவீர்கள்? பாதுகாக்கப்படுகிறீர்கள் கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே. உண்மை, உண்மையிலும் உண்மை, சத்தியத்திலும் சத்தியம். ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள் இல்லை. ஏனெனில் உலகத்தின் ஆசாபாசங்களும் பணமும் செல்வமும் சம்பாத்தியமும் இவ்வுலகத்தின் ஆசை இச்சைகளும் உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தத்திற்கோ, கிறிஸ்துவின் ஆவிக்கோ, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கோ, பரிசுத்த ஆவியானவருக்கோ, சத்திய வேத வசனங்களுக்கோ உங்கள் இருதயத்தில் இடமில்லை.
அதனால் சொல்கிறேன், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். உண்மை. ஏனெனில் கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே வந்துவிட்டீர்கள். கோட்டைக்குள் அடைக்கலம் புகுந்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த இரத்தத்தால் கழுவப்படுவதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. உலகத்தின் தண்ணீர்களால் கழுவப்பட்டீர்கள். அந்நிய ஆவிகளால் நிரப்பப்பட்டீர்கள். ஆசை இச்சைகளால் வலிந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறீர்கள். ஆனால் கிறிஸ்து உங்களோடு இல்லை, உங்களுக்குள் இல்லை. ஆனால் ஒன்றித்திருக்க வேண்டும். கிறிஸ்து பிதாவிலும் பிதா கிறிஸ்துவிலும் இருக்கிறது போல நாம் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து நம்மிலும் இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் ஒரு ஜெபமாக, ஒரு மன்றாட்டாக பிதாவினிடத்திலே எடுத்தார். பிதாவே, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல, நீர் என்னிலும் நான் உம்மிலும், நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருக்கிறது போல, நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த உம்முடைய பிள்ளைகள் என்னிலும் நான் அவர்களிலும் இருக்கும்படி அருள் செய்ய வேண்டுகிறேன், கிருபை செய்யும் என்றார். அருமையானவர்களே, இன்று நாம் கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளே வர இடம் கொடாதிருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே வாழுவதற்கு இடம் கொடுப்போம். கிறிஸ்துவை சொந்தமாக்குவோம். நாம் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து நம்மிலும் இணைந்து ஒன்றித்து வாழுகிறவர்களாய் வாழ பழகுவோம். அன்று தான் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள். அன்று இந்த வார்த்தைகள் உங்களிலே நிறைவேறும். எந்த வார்த்தைகள்? கிறிஸ்து உங்களிலும் நீங்கள் கிறிஸ்துவிலும் இணைந்து ஒன்றித்து வாழ எப்பொழுது தீர்மானிக்கிறீர்களோ, எப்பொழுது கிறிஸ்து உங்களுக்குள் வருகிறாரோ, அப்பொழுதே உங்களுக்கு எதிராய் எழும்புகிறவர்களுடைய உச்சம் தரைகள் நொறுக்கப்படும். உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு எதிராய் கூட்டம் கொடுக்கிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்பதை புரிந்து கொள். அப்பொழுது வேதாகமத்தின் வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் உனக்கு சொந்தமாகும் என்பதை புரிந்து கொள். அன்பான கிறிஸ்தவனே, இதுதான் கிறிஸ்தவத்தின் உச்சகட்ட உண்மை என்பதை புரிந்து கொள். இல்லையில் நானும் கிறிஸ்தவன், நானும் ஆவிக்குரியவன், நானும் அந்நிய பாசை பேசுகிறேன், நானும் மூழ்கி ஸ்நானம் பெற்றேன், நானும் அபிஷேகம் பெற்றேன், அந்நிய ஆவிகளால் நிறைந்திருக்கிறேன், கொக்கரித்துக் கொண்டிருக்கலாம், நானும் மறுபடி பிறந்து விட்டேன். ஆனால் நீ மறுபடி பிறக்கவில்லை. நீ இழந்த சாயலாகிய தேவ சாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரங்களாய் அணிந்து கொள்ளவில்லை. நீ தேவனுடைய மகிமையின் சாயலாகிய ஒளியின் பிரகாசத்தை பெறவே இல்லை. அதை பெறவே முடியாது என்பதை புரிந்து கொள். இங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களை கர்த்தர், மோவாபியர்கள் என்ன செய்தார்களாம்? கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினார்கள். மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே புரளுவான். நான் ஏற்கனவே சொன்னேனே சில அனுபவங்களை. தாங்கள் பண்ணின வாந்தியிலேயே, தங்கள் சரீரத்திலிருந்து வெளியேறின மூத்திரத்திலேயே, தங்கள் சரீரத்திலிருந்து வெளியேறின மலத்திலேயே புரண்டவர்கள் தேவன் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விரோதமாய், தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாய், அழைப்பிலே உறுதியாயிருக்கிற விசுவாசிகளுக்கு விரோதமாய், உண்மையும் உத்தமமாய் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், கிறிஸ்தவனுக்கு விரோதமாய், கிறிஸ்தவ ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்புகிறவனே, நீ மோவாபியனை போல, மோவாபியனுக்கு சொல்லப்பட்ட சாபங்கள் அவனுக்கு எப்படி சம்பவித்ததோ அது போல அவன் தான் வாந்தி பண்ணி அதிலே புரளுவான். அந்த வாந்தியிலேயே, வாந்தின்னா என்ன தெரியுதா? சர்தம். குடிகாரர்கள் வாந்தி எடுத்து குடித்த சாராயத்தையே கக்குவார்கள். நாய் தான் கக்கினதை தின்பதை போல அதையே தின்பார்கள், அதிலே புரளுவார்கள். இன்றைய கிறிஸ்தவம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாய் தான் கக்குனதையே தின்பது போல, கழுவப்பட்ட பன்றி அதே திரும்பவும் அந்த சேற்றிலே புரளப் போவது போல இன்றைய கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு எதிராக
கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிறவர்களும் அப்படியே இருப்பார்கள். மோவாபியர்கள் தான் வாந்தி பண்ணின அந்த வாந்தியிலேயே புரளுவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலை உங்களுக்கு வர வேண்டாம் என்று விரும்பினீர்கள் என்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழுங்கள். மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாய் அல்ல. உங்கள் செய்திகளை கேட்கிறவர்களை, உங்கள் பிரசங்கங்களை கேட்பவர்களை பிரியப்படுத்துகிறதற்காக அல்ல. அவர்களை பிரியப்படுத்தினால் உன் பை நிறையும், உன் கல்லாப்பட்டி நிறையும். எப்படி? நன்றாக காணிக்கையை அள்ளி கொடுப்பார்கள், வாரி கொடுப்பார்கள். 500 ரூபாய் நோட்டு கட்டுக்களாய் உனக்கு காணிக்கை கொடுப்பார்கள். நீ அதற்காகத்தானே மனுஷரை பிரியப்படுத்துகிறாய். கர்த்தருக்கு ஊழியக்காரன் என்ற பெயரிலே இல்லை, மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக கர்த்தருடைய ஊழியத்தை விற்று பிழைக்காதீர்கள். கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக உன்னை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்து, உன்னை வெறுமையாக்கு. கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டுமானால் நீ உன் இருதயத்தில் நிறைந்திருக்கிற உலகத்தை, உலகத்தின் ஆசாபாசங்களை, பண ஆசையை, பெண் ஆசையை, மண்ணாசையை, சம்பாத்திய இச்சையை, உன் ஆசாபாச இச்சைகளை வெளியே தள்ளி உன் இருதயத்தை வெறுமையாக்கு. நீ கர்த்தரை பிரியப்படுத்துவாய். ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் மனுஷரை பிரியப்படுத்துகிற கிறிஸ்தவமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைய ஜபங்கள், இன்றைய தீர்க்க தரிசனங்கள், இன்றைய வாக்குத்தத்தங்கள், இன்றைய ஊழியங்கள் அனைத்தும் மனுஷரை பிரியப்படுத்தத்தக்கவைகளாய் இருக்கிறது. ஏனெனில் காணிக்கைகளுக்காக. என்னிடத்தில் அப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும். இன்று வரை 1994ஆம் ஆண்டு முதல் இன்று வரை மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக நான் ஒரு வார்த்தையை கூட பிரசங்கித்தது கிடையாது. இன்னும் இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன். அருமையானவர்களே, மனுஷரை பிரியப்படுத்துவது எனக்கு நோக்கமும் அல்ல, எண்ணமும் அல்ல, எதிர்பார்ப்பும் அல்ல. கர்த்தரை பிரியப்படுத்துவதே என்னுடைய நோக்கம். அதற்காக நான் என்னை வெறுமையாக்கிக் கொள்ளுவேன். அது வேறு. அதை உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் எல்லாவற்றையும் இழந்து விட்டவன், எல்லாவற்றையும் வேண்டாம் என்று விட்டுவிட்டவன், எல்லாம் என்னை விட்டு விலகி ஓடிற்று. இவனோடு இருந்தால் நமக்கு வாழ்க்கை இல்லை. இவனோடு இருந்தால் நாம் விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியாது என்று என்னை விட்டு விலகி சென்று விட்டது அனைத்தும். என்னை எதையும் அசைத்து பார்க்க முடியவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னை நான் வெறுமையாக்கி கொண்டவன், வருங்கையனாய் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்காக. அது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உனக்கிட்ட சாட்சி, உங்களிடத்தில் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான கிறிஸ்தவர்களே, இங்கே தேவன் சொல்லுகிறார், மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே புரளுவான், அவன் பரியாசத்திற்கு உள்ளாவான் அல்லது பரியாசத்திற்கு இடமாமான். அவன் அநேகரை, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியக்காரர்களை, தேவனுடைய கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உண்மை விசுவாசிகளை பரிகாசம் செய்தான், அவமானப்படுத்தினான், கேவலப்படுத்தினான், ஊரை கூட்டி வைத்து கேவலைப்படுத்தினான். ஆனால் அவன் ஒரு நாள், அவனுக்குரிய குறிக்கப்பட்ட நாள் வருகிற போது, அவன் அக்கிரமத்தின் அளவு நிறைவேறி தீருகிற போது, அவனுக்கு அனுமதிக்கப்பட்ட கால கெடு முடிகிற போது அவன் பரிகாசத்திற்குள்ளாவான், அவன் அவமானத்திற்குள்ளாக்கப்படுவான். இன்றைய கிறிஸ்தவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு நாள் இந்த நிலை உங்களுக்கும் வரும். என்ன சொல்கிறார்? 27ஆம் வசனம், இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாயிருந்தான் அல்லவோ, காரணம் என்னவென்று சொல்லுகிறார். கர்த்தரை பரியாசம் பண்ணுகிறவர்களை பார்த்தோம். அவர் இன்னும் ஒரு காரணத்தை சொல்லுகிறார். கர்த்தரை பரியாசம் பண்ணுதல் என்றால் நீங்களும் நானும் சொல்லிக் கொள்ளலாம், நான் கர்த்தரை பரிகாசம் பண்ணவே இல்லையே, நான் கிறிஸ்துவை பரிகாசம் பண்ணலையே, அப்படி என்று சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். இன்றைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள்.
நான் பரிசுத்த ஆவியானவரை கேவலப்படுத்தவில்லை. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களை அப்படித்தான் சொல்கிறார்கள். நாங்கள் கிறிஸ்துவை பரிகாசம் செய்யவில்லை, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பரிகாசம் செய்யவில்லை, பரிசுத்த ஆவியானவரை பரிகாசம் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் செய்வதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான துரோகம். கர்த்தருடைய ஜனங்களை தொடுகிறவன் கர்த்தரை தொடுகிறான். கர்த்தருடைய ஜனங்களை கேவலப்படுத்துகிறவன் கர்த்தரை கேவலப்படுத்துகிறான். கர்த்தருடைய ஜனங்களின் மேல் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை துன்புறுத்துகிறவன் அவன் ஜனங்களின் மேல் இருக்கிற கர்த்தரின் ஆவியானவரை துன்பப்படுத்துகிறான். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் சவுலினிடத்திலே, சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு கடினமாம் என்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையின் சாயலாகிய ஒளியை சவுலுக்கு காண்பித்த போது, இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் கண்டோம், இதோ உங்கள் மத்தியிலே வருகிறார், உனக்கு அருகே நிற்கிறார், உன் இதயத்தை திறந்து கொண்டு அவர் உனக்குள் வரட்டும் என்று. புறம்போக்குகளே, பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான், சவுலாயிருக்கிற போது உயிர்த்தெழுந்து மகிமையிலே பிரவேசித்த இயேசு தம்முடைய மகிமையின் சாயலை அவனுக்கு காண்பித்தார். நடுப்பகலிலே ஒரு ஒளி அவனுடைய கண்களை வந்து தழுவிற்று. அவனுடைய கண்கள் குருடாகி போனது. அந்த ஒளி மகிமையின் ஒளி பிரகாசத்தை, உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமையிலே, தேவ மகிமையிலே பிரவேசித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருந்து வெளிப்பட்ட அந்த பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி சவுலின் பெரிய ஞானி, கமாலியேலின் பாதத்தில் வேதம் கற்றவன், உலகத்தின் அனைத்து மத சாஸ்திரங்களையும் கற்றவன், தர்க்க சாஸ்திரம் கற்றவன், ஞானி. அவனுடைய ஞானம் அறிவு எல்லாம் அற்பமும் குப்பையும் ஆகி போனது. கிறிஸ்துவின் மகிமையின் அறிவாகிய ஒளி அவனுடைய கண்களை தொட்டபோது அவனுடைய கண்கள் குருடாகி போனது. மாபெரும் வெளிச்சம், அந்த வெளிச்சம் இவனுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இன்று இந்த புறம்போக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் பணத்துக்காக மனுஷரை பிரியப்படுத்தி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காணிக்கை பணம் சுருட்டி கொள்வதற்காக தாங்கள் அறியாத கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம். நீ கிறிஸ்துவை அறியவே இல்லை. இவர்கள் நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் கண்டோம், பரலோகத்திற்கு அவரோடு பிரயாணித்தோம், அங்கே சென்றோம். ஆனா இங்க கொள்ளை அடிக்கிறதற்காக இங்க திருப்பி வந்திருக்கிறோம். ஒருவன் சொல்றான், தன்னுடைய சொந்த அனுபவத்தை சாட்சியாய் விவரிக்கிறவன் என்ன சொல்லுகிறான்? நான் இயேசு கிறிஸ்துவின் கண்களின் வழியாக உலகத்தை பார்த்தேன். புறம்போக்குகளை, மகிமையின் சாயலை, அந்த ஒளி கற்றையை, அந்த ஒளியை கண்டவனே கண்கள் குருடாகி போனான். சவுல், பவுல் என்று அழைக்கப்படுகிற பவுல் அப்போஸ்தலன். இந்த புறம்போக்கு ஓநாய்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டார்களா? நீங்கள் நம்புகிறீர்களா? வசன அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? நீங்கள் மறுபடி பிறந்தீர்களா? எங்கே உங்களின் மகிமையின் சாயலாகிய தேவ சாயலாகிய ஒளியின் வஸ்திரம் எங்கே? அருவருப்புகள் தானே வெளிப்படுகிறது உங்களிலே, அக்கிரமம் தானே வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் மகிமையின் சாயலாகிய ஒளியின் வஸ்திரம் உங்கள் மேல் இல்லையே. வண்ண வண்ண விளக்குகளின் நடுவிலே அல்லவா நிற்கிறீர்கள். அந்த விளக்குகள் தானே உங்களுக்கு, உங்கள் முகங்களுக்கு ஒளி ஊட்டுகிறது. நீங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்டீர்களா? இவர்களை நீங்கள் கிறிஸ்துக்கள் என்று நம்புகிறீர்களா? இவர்களை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்று நம்புகிறீர்களா? ஏங்கயா வெட்கமாக இல்லை? மோவாப் தன் அருவருப்பிலேயே புரளுவான்.
அவன் என்ன செய்தானாம், இஸ்ரவேல் உனக்கு, இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்பட்டவன், அவனே இஸ்ரவேல், அவனே ராஜாக்கள், அவர்களே ஆசாரியர்கள், அவர்களே தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவர்களே கிறிஸ்துவை பின்பற்றுகிற விசுவாசிகள். அவர்களை, இஸ்ரவேலை, பாரம்பரிய இஸ்ரவேலனை அல்ல, பாரம்பரிய யூதனை அல்ல, உண்மையும் உத்தமமாய் நடக்கிற கிறிஸ்தவனை பரியாசமாய் இருந்தான் அல்லவோ இஸ்ரவேல், தேவனால் உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்து உன்னதத்திற்குரியவனாய், ஒளியின் பிள்ளையாய், ஒளி விளக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவன் உனக்கு பரியாசமாயிருந்தான் அல்லவா, அதனால் உன்னை அளிக்கிறேன் என்று சொல்கிறார். மோவாபி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் உனக்கு பரியாசமாய் இருந்தான் அல்லவோ, அவன் திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ? இல்லையே. ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் திருடர்களின் கூட்டமாயிருக்கிறது. நீ எங்கே இருக்கிறாய் கிறிஸ்தவனே? கிறிஸ்தவர்களை பரிகாசம் செய்கிறவனே, நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைய கிறிஸ்தவம் திருடர்களின் கூட்டமாயிருக்கிறது, கொள்ளைக்காரர்களின் கூட்டமாயிருக்கிறது. என் ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ என்று கேட்கிறார். நீங்கள் திருடி, பொய்யானையிட்டு, ஏமாற்றி, பொய் சாட்சி சொல்லி, பேசித்தனம் பண்ணி, விபச்சாரம் செய்து, அந்நிய தேவர்களை சேவித்து பிற்பாடு வந்து என் ஆலயத்திலே இவைகளை எல்லாம் செய்வதற்கு கர்த்தர் எங்களை ரட்சித்திருக்கிறார், அதாவது விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொல்லுவீர்களோ? உங்கள் பார்வைக்கு என் ஆலயம் கள்ளர் குகையாயிற்றோ என்று கேட்கிறார். ஆம், இன்றைய உலகம், உலக கிறிஸ்தவம், கிறிஸ்துவின் சபை கள்ளர் குகையாக்கப்பட்டிருக்கிறது. திருடர்களின் கூடாரமாய், ஒளிப்படமாயிருக்கிறது, கொள்ளைக்காரர்களின் கூடாரமாயிருக்கிறது, விபச்சாரிகளின் கூடாரமாயிருக்கிறது, வேசிக்கள்ளர்களின் புகலிடமாயிருக்கிறது இன்றைய கிறிஸ்தவம். அதனால் தான் மற்றவர்கள், கிறிஸ்தவர்களும் ஏனையவர்களும் உங்களை பரிகசிக்கிறார்கள், தூசிக்கிறார்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். உன்னை அல்ல, நீ சார்ந்திருக்கிற கிறிஸ்தவம், நீயும் அந்த கிறிஸ்தவத்தை கொள்ளைக்காரர்களின் கூடாரமாக்கி இருக்கிறாய், திருடர்களின் கூடாரமாய், பொய் சாட்சிக்காரர்களின் கூடாரமாய், விபச்சாரிகளின் கூடாரமாய், வேசிக்கள்ளர்களின் குடியிருப்பாய் மாற்றிவிட்டாய். அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், அவன் இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்பட்டவன், திருடருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டானோ? இன்றைய கிறிஸ்தவம், அழைப்பை பெற்றவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், திருடர்களின் கூடாரமாய் தங்களை திருடர்களாய் மாற்றிக்கொண்டார்கள். விளங்குதா? கடினமா இருக்கா கேட்கறதுக்கு? உங்களை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டும். நான் அல்ல, நான் குற்றம் சுமத்துபவன் அல்ல, நான் சாத்தான் அல்ல. நீங்கள் என்னை சாத்தான் என்று எண்ணிக்கொண்டாலும் குழப்பமில்லை. எங்கள் மேல் இவன் குற்றம் சுமத்துகிறான் என்று நீங்கள் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. உங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். தேவன் உங்களை சீர்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் உங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். உன்னை நீயே சோதித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்தவனே. இல்லை என்றால் நீ என்னுடைய செய்திகளை கேட்டு உனக்கு பிரயோஜனம் இல்லை. கேட்பதினால் எந்த பயனும் வராது. நீ மாற வேண்டும். அவர் சொல்லுகிறார், அவனை குறித்து பேசுகிற போதெல்லாம் தலையை குலுக்குகிறாயே. துலுக்குகிறாய் என்றால் குலுக்குகிறாயே. எப்படி? தலையாட்டுவோம் இல்லையா? ஒருவருக்கு ஒரு காரியம், ஒரு ஆபத்து நடந்துவிட்டால் அநேகர் சொல்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம், அவனுக்கு அது இதுவும் வேணும், இன்னும் வேணும், அப்படி தலையாட்டுவார்கள். அதான் தலையை துலுக்குகிறாய். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சங்கடம் நேரிடுகிற போது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, உண்மையும் உத்தமமாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு ஆபத்து, ஒரு சங்கடம், ஒரு இழப்பு ஏற்படுகிற போது நீங்கள் தலையை குலுக்குகிறீர்கள், பரிகாசம் பண்ணுகிறீர்கள். மோவாப் இஸ்ரவேலர்களை பார்த்தபடித்தான் செய்தான்.
அருமையானவர்களே, அதனால் அவர் சொல்லுகிறார், நீ அவனை குறித்து இஸ்ரவேலை குறித்து பேசுகிற போதெல்லாம் தலையை துலுக்குகிறாயே. மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கன்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாக்களை போலிருங்கள். புறாக்களுக்கு ஒப்பாயிருங்கள் என்கிறார். புறாக்கள் கபடற்றவைகள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களாயும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்கள். இங்கே என்ன சொல்லுகிறார் தேவன்? அதே கர்த்தர், இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தராக அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்லுகிறார்? மோவாபியரை பார்த்து, மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போங்கள். அவர் இஸ்ரவேலர்களை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய உக்கிர கோபத்தின் நாளிலே அவருக்கு தப்பும்படியாய் நீங்கள் எங்கே ஓடுவீர்கள்? மலைகளுக்கும் கண்மலைகளின் இடுக்குகளுக்கும் வெடிப்புகளிலும் புகுந்து கொள்வீர்கள். உயர்ந்த மலைகளை பார்த்து, நீங்கள் எங்கள் மேல் விழுங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கு நாங்கள் தப்பிக்க வேண்டும் என்று ஓடுவீர்கள் என்று சொல்லுகிறார். கர்ப்பஸ்திரீகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! கர்த்தருடைய நாள், அந்த நாளிலே மாரி காலத்திலோ ஓய்வு நாளிலோ வந்துவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிறார். இங்கே சொல்லுகிறார் மோவாபியர்களை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைய மோவாபியர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சமூகத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போய் கன்மலையில் தங்கி, பெரும் பாறைகள் மலைகளுக்கு இடையிலே தங்கி குகையின் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். மரணம் எப்பொழுது சம்பவிக்கும், எப்பொழுது உங்களை வேட்டையாடுகிற வேட்டை நாய்கள் வரும் என்று உங்களுக்கு தெரியாதபடியினாலே கலங்கி தத்தளித்து எந்த சிந்தனையும் அற்று போய் கபடற்ற புறாக்களை போல தொங்கிக் கொண்டிருங்கள். கபடில்லாதவர்களாய், கபடற்ற புறாக்களை போல கபடற்றவர்களாய் மாறும் வரை உங்கள் பிராணனுக்காக அஞ்சி நடுங்கி குகை ஓரங்களிலே தூங்கிக் கொண்டிருக்கிற, கூடுகளை கட்டி அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற புறாக்களை போலிருங்கள் என்று சொல்கிறார்.